ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா உப்புமா செய்ய போறோம். வாங்க இன்க்ளூட் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் நம்ம கடுகு போட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ அடுத்தது கடுகு போடணும். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு வளர்த்துக்க கொஞ்சம் நேரம். இதை வந்து பெரிய வெங்காயம் வெட்டி போட்டு மிளகாலாம் கிள்ளி போட்டுட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. It's 5 minutes over after. இந்த மாதிரி இந்த அளவு பழக்கினா போதும். அடுத்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். மூணாவது டம்ளர் ஊற்றிட்டேன். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, துளியோண்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு கொதிச்சுக்கணும். இப்போ நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கப் எடுத்துருக்கேன் ரவை. அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சு பதமான பதத்துக்கு வரணும். அதுலேயும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கோதுமை உப்புமாவை திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. பாருங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா பதமாக வந்திருக்கு. சுவையான கோதுமை உப்புமா ரெடி. டன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.